நிறைய வந்து இந்த நிகழ்காலத்தில் வந்து நிறைய மாஸ்டர்ஸ் அப்படி சொல்லி பேசுகிறாங்க. குருன்னா யார், குருவோட தன்மைகள் என்ன, குரு எப்படி இருக்கணும். முதலாவது குருவை நம்ம வரையக்கூடாது. யார் நம்ம வரையக்கூடாது? குருவை நம்ம வரையறுத்தா அவர் குரு இல்லை. குரு வரையறுத்தா நம்ம அவர் என்ன இல்லை, குரு இல்லை. ஏன்னா நம்ம வரையறுத்துட்டோம்னாக்கா நமக்கு அவரோட அறிவு நமக்கு அதிகமாக இருக்குது. நம்ம அவர் வரையறுக்க முடியுது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ நமக்கு ஏதோ இருக்குது, நம்ம போய் ஒரு குரு வரையறுத்து இப்படிதான் எல்லாம் இருக்கணும். இந்த கதையை நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். குரு அப்படின்னோடனே ஒரு 25 வயசு மதிக்கத்தக்க ஒரு இளைஞர் ஒரு மரத்தடியில் உட்காந்துன்னு, நான் வந்து எல்லாருக்கும் ஞானம் போதிக்கிறேன், வாங்க கடவுள்னா என்னான்னு சொல்லித்தரேன் வாங்க அப்படின்னு சொல்லி உட்காந்து மரத்தடியில் வந்து சொல்லி கொடுக்குறாங்க அந்த காலகட்டத்தில். அப்போ நிறைய பேர் ஒரு 4-5 பேர் வந்து வராங்க போகிறாங்க. கூட்டம் இல்லை நிறைய. யாரோ போகிற அன்னடம் காட்சி எப்பவுமே வந்து மாஸ்டர்னு ஒருத்தர் உட்காந்தாங்கன்னா யாருன்னா ஒருத்தர் உட்காந்துவாங்க. 4-5 பேர் உட்காந்துக்கிறாங்க. ஒருத்தர் வந்து குரு தேர்வு அங்கே வர்றாரு. வந்த உடனே கேட்குறாரு, இதே மாதிரி தான் குருன்றவர் எப்படி இருக்கணும், நான் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. எனக்கு தெரியல, நீங்கள் சொல்லுங்கன்றார். என்ன சொன்னார் அவரு? எனக்கு தெரியல, நீங்கள் சொல்லுங்க. உடனே குருன்றவர் வந்து கிட்ட வந்தாவே வாசனையாக இருக்கணும். அவர்கிட்ட வரும்போது எப்படி இருக்கணும், சுற்றி வாசம் வீசணும், அப்படி மனம் கமழணும். அவர்கிட்ட வந்தாவே அவருடைய பேச்செல்லாம் கேட்டோம்னா ஏதாச்சும் ஒன்று நமக்கு ஆகணும், நமக்கு ஏதாச்சும் ஒன்று நல்லது நடக்கணும். நம்மளால கண்டுபிடிக்க முடியாத கேள்விகளுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லணும். ஒரு 45 வயசாச்சும் ஆயிருக்கணும். நான் என்ன பண்ணிடணும், அவர்கிட்ட போகும்போது வாசனை வரணும். அவர் பேசுகிற பேச்செல்லாம் கேட்டால் நமக்கு இதமாக இருக்கணும். கேள்வி எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லக்கூடியவருக்கு தகுதி இருக்கணும். வயசு என்ன இருக்கணும், 45. எந்த குவாலிட்டி இல்லை அவர்கிட்ட. அவர்கிட்ட அந்த 25 வயசு பையன்கிட்ட இல்லை, 40 வயசு இல்லை, வாசனை வீசு வரான்னா அதுவும் இல்லை. நல்லா இதமாக பேசுவானா? 25 வயசு இதமாலாம் பேச முடியாது, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் பேசுவான். 45 வயசான தான் வந்து வாழ்க்கையில் பயமாக இது பண்ணிருக்கோம், 2-3 பேர் மாட்டிருப்பாங்க, வேறு மாதிரி பேசுவாங்க. 25 வயசு பையன்லாம் வந்து பயந்தெல்லாம் பேச மாட்டான். இப்போ எதுவுமே இந்த ஆள்கிட்ட இல்லை. அப்படிங்களா? சரி சரி, நீங்கள் ஒரு 25 வருஷம் பொறுத்து வந்தீங்கன்னா அந்த மாஸ்டர் நீங்கள் பார்ப்பீங்க. என்ன சொன்னால் 25 வருஷம் பொறுத்து நீங்கள் அந்த மாஸ்டர் நீங்கள் சந்திப்பீங்க. அது வரைக்கும் உங்களால் சந்திக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டான். 25 வருஷம் பொறுத்து நீங்கள் தான் நல்ல மாஸ்டர் வந்து காலில் வர்றாரு. இப்போ வாசனைலாம் வந்தாங்க. ஏன்னா வர ஸ்டூடெண்ட்டுங்களாம் நிறைய ஆகிட்டாங்க. அந்த மரத்தண்டை நிறைய ஊதுவத்தி அது இது கொடுத்துட்டு அது இதுன்னு ஆகிப்போச்சு. இவர் பேசி பேசி பழகிட்டாரு. அதனால் எல்லா முட்டாளுங்களாம் வருவாங்க, அவங்க மேலே கோவப்பட்டு எதுவும் வேலைக்கு ஆகாது. அதனால் சரி பேசும், அமைதியாக தான் கேட்டுக்கணும் எல்லாத்தையும். முட்டாள்தனமான கேள்வி இருந்தாலும் அது பக்குவப்பட்டார், விதமாக பேசுகிறாரு. எந்த கேள்விக்கும் பதில் சொல்கிறாரு. ஆக்சுவலி எந்த மாதிரியான கேள்வியெல்லாம் வரும்னு தெரியும் தானே. இப்போ நான் தான் அதுன்றாரு. இப்போ எது முன்னாடி என்ன கேட்டியே குரு எப்படி இருப்பாருன்ட்டு, அதுதான் நான் என்று. தாடியெல்லாம் கொஞ்சம் வாழ்ந்துருவோம், நீங்கள் இப்போ கண்டுபிடிக்க முடியல, அதுதான் நான் என்று. பொறுத்துருந்தா அவர்னா வராரு. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கறதுன்றது ஏன்னா நீ எங்கே என்ன இல்லை 25 வருஷம் அவர் என்ன பண்ணிட்டாரு, வீணாயிடுச்சு அவருக்கு. இதே விஷயம் தான் 25 வயசுலேயே கற்றுன்னு போயிருக்கலாம், அப்பயே கற்றுன்னு போயிருக்கலாம். ஆனால் இப்போ என்ன ஆச்சு, 25 வருஷம் வீணாயிடுச்சு. அதுக்கப்புறமா அது அவர் மாஸ்டர்னு இவர் பின்னாடி ரெகனைஸ் பண்ணுறாரு. ஒரு குருவை நம்ம ஏன் வரையறுக்க முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான தகுதி நம்மக்கிட்ட இருந்தால் குருவை தேட வேண்டிய அவசியம் நமக்கு இருக்காது. அந்த தகுதி தான் நம்ம ஏன் குருவை தேட போகிறோம், அவசியம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு குரு இருக்கிறாங்க, ஒன்றும் இல்லை, நிறைய பேர் வந்து எனக்கு வந்து உதவி இருக்கிறாங்க. நான் குருவாக வந்து ஒருத்தர் மட்டும் தான் சொல்லுவேன், சிவபாக்கியர். என்னோட நிறைய விஷயங்களெல்லாம் வந்து திருமுறை சொல்கிறாரு. அவருடைய புக்கிலெல்லாம் ரொம்ப ஆழமான உண்மைகள்லாம் சொல்லியிருக்கிறாரு. குழந்தை உருவாகிறதுலேருந்து கரு உருவாகி வளர்ந்து பெருசாகி அது மனுஷனாகி அது சிந்திக்கிற தன்மையிலேருந்து அது திரும்ப போய் சேர்றது, திரும்ப பிறவில்லாத ஒரு நிலை அடையிறதுக்கு யோகம்னா என்ன, எப்படி செய்யணும், எந்த மாதிரியான பயிற்சிங்க, எந்தெந்த பயிற்சியோட எந்தெந்த மாதிரி விளைவுகள் இருக்கும் எல்லாமே சொல்கிறாரு. ஆனால் அவர் என்னுடைய குரு இல்லை. அவர் யார் இல்லை, என்னோட குரு இல்லை. ஏன் அப்படி எனக்கு இல்லை ஒரு குரு இல்லைன்னா, எனக்கு வந்து யதார்த்த உண்மையில் சரியாக புரிய வச்ச ஒரு மனிதன் அப்படின்னு சொன்னால், எனக்கு குருன்னு நேரடியாக பார்க்கல அந்த மனுஷனை. ஆனால் என்னாச்சு, ஒரு புத்தகமாக அவர் என்ன பண்ணி வைக்கிறாரு, எனக்கு போட்டிருக்காரு.
எப்படி இது அவர் எனக்கு குருவானாரு அப்படின்னு கேட்டா, அவர் எனக்கு குருவா ஆவறதுக்கு வழிகாட்டிகளா நிறைய பேர் வந்துட்டாங்க. நிறைய பேர் என்ன ஆயிட்டாங்க, எனக்கு வழிகாட்டிகளா மாறிட்டாங்க. ஒரு குருவுக்கு வந்து அடையாளம் காட்டி ஒண்ணும் இல்லை, இங்க போனா உனக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் போறாங்க. காலமேக புலவர்கள் 2 பேரு. ஒருத்தனுக்கு கண்ணு தெரியாது, ஒருத்தனுக்கு முன்னி. ஒருத்தன் மேல ஒருத்தன் உட்காந்து நிற்பான். அவன் வந்து சோழ நாடு போயினுக்கிறான். சோறு எங்க விற்கும், சம்பாரிச்சு சாப்பிட்டா விற்காதுட்டாங்க. சோறு தொண்டையில விற்குமா அப்படின்னு கேட்டாங்க. தொண்டை நாடு இவங்களுக்கு தெரியும். அதனால இவங்க என்ன சொன்னானுங்க, தொண்டையில இருக்கும். அது ஒரு மெயின் சிட்டி மாதிரி. இப்போ மதுரை ஒரு சிட்டி இல்லை, அது மாதிரி சோழ நாட்டுக்கு தொண்டை நாடு வந்து தலைநகரம் மாதிரி. அப்போ தொண்டையில விற்குமான்னு இவங்க கேட்டாங்க. சோறு சம்பாரிச்சு சாப்பிட்டா விற்காது. தொண்டையில விற்குமான்னா சாப்பிட்டா தொண்டையில தானே விற்கும், சம்பாரிச்சு சாப்பிட்டா விற்காதான் மாட்டுக்காரன் சொல்றான். இவங்க 2 பேருக்கும் கவுண்டர் கொடுக்குறது யாரு, மாடு மேய்க்கிறது. சம்பா அரிசி மெலிசா இருக்கும், அது சாப்பிட்டாலும் விற்காது, சம்பாரிச்சு சாப்பிட்டாலும் விற்காது. கேள்வி சாதாரணமானது. பதில்ல அவன் ஸ்டேட்டஸ்க்கு புரிஞ்சுக்க வேண்டியதுதான். தொண்டை நாட்டில் விற்குமா, விற்காது. சம்பாரிச்சு தொண்டை நாட்டில் விற்காது, அப்படியும் ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். நல்லா தொண்டையில விற்குமே சாப்பிட்டாருன்னா இல்லை, நல்ல அரிசி சாப்பிட்டேன்னா, தரமான அரிசி சாப்பிட்டேன்னா என்ன ஆகாது, தொண்டையில விற்காது. இந்த மாதிரியும் அதுக்கு அர்த்தம் எடுத்துக்கலாம். 2 பேர் கான்வர்சேஷனு குருவும் சீடனும் பேசுறது நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு என்ன ஆயிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, இவங்களும் குருவா மாறுறாங்க. ஒரு குருவும் சீடனும் பேசுகிற ஒரு விஷயத்த ஒட்டு கேட்டுட்டு இவங்களும் என்ன ஆகுறாங்க, இப்போ நிறைய பேர் மாஸ்டர்களா, நிறைய மாஸ்டர் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களாம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒட்டு கேட்டு தகவல் பெற்றவர்கள் மட்டும்தான். இன்னைக்கு நீங்க பார்க்குற உலகத்துல நிறைய பேர் கடவுள் புரிந்து கொண்டார்களான்னா இல்லை, கடவுள் புரிந்து கொண்டு குருவாயிட்டாங்களான்னா இல்லை. டீச்சர் அவங்கெல்லாம் வேற, இன்ஸ்ட்ரக்டர் அவங்கெல்லாம் வேற, வழிகாட்டிகள் அவங்கெல்லாம் வேற. மாஸ்டர் இவங்களிருந்து மாறுபட்டவர், குரு இவங்களிருந்து மாறுபட்டவங்க. குருக்கும் இவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால், இவங்க ஒரு ட்வீட் பண்ணுவாங்க, கைட் கொடுப்பாங்க, கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, எப்படியெல்லாம் நீங்க போகணுன்றதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த ஊருக்கு போய் வந்ததுக்காக அது வரைக்கும் அவங்களால உதவ முடியும். ஒட்டுமொத்தமா நீங்க எங்க போய் சென்று சேர வேண்டிய இடம். ஏன்னா அவங்க என்ன பண்ணல, அந்த இடத்தை பத்தின ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவுக்கு வரல. எங்க இருந்து வந்தோன்னு அவங்களுக்கு தெரியாது, எங்க போறோன்றது அவங்களுக்கு தெரியாது. ஒரு மாஸ்டருக்கு எங்க இருந்து வந்தோன்னு தெரியும், எங்க போறோம்னு தெரியும். ஒரு மாஸ்டருக்கு என்ன தெரியும், எங்க இருந்து வந்தோம் தெரியும், எங்க போறோன்றது தெரியும். இடைப்பட்டதுல ஆளாளுக்கு மாறி மாறி வேலை செஞ்சிருக்கிறோம். இடைப்பட்டதுல வந்து போற இடம் ஒண்ணுதான், ஆனா வந்து இருக்கிறதுல நிறைய மாற்று வேலைகள், ஒரே மாதிரியான வேலைகள் இல்லை, ஆளாளுக்கு ஒரு வேலை செய்யறோம். தகுதியின் அடிப்படையில் நம்ம உயர்ந்தவன் தாக்கம்னு சொல்லிக்கிறோம். எல்லாமே அவசியமானதுதான். செருப்பு தைக்கிறது ரொம்ப அவசியமானது. செருப்பு இல்லாம முள்ளில் இல்லை ரொம்ப கஷ்டமான ஒரு காலத்துல வந்து பாருங்க, டாக்டர் தான் விசேஷமானவர் நம்ம நினைச்சுன்னு இருக்கிறோம். ஒரு செக்கிலி ரொம்ப விசேஷமானவர், சுகர் பேஷண்ட்டுக்கு தான் தெரியும். அந்த செப்பல் எம்சிஆர் செப்பல்லாம் பார்த்தீங்கன்னா காசு நிறைய கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கும், அப்போதான் தெரியும் அதோட வேல்யூ. நீங்க சாதாரண செக்கிலியா பார்க்கும்போது என்ன இல்லை இல்லை, டாக்டரே அந்த செக்கிலியை நம்பி தான் போச்சுன்னு இருப்பாரு. நீ இந்த மாதிரி இந்த செருப்பை போடு, முட்டி வலி இதுன்ட்டு என்ன இல்லை அக்கா இப்போ தொழில் ரீதியா. ஆனா அவங்க திருவள்ளுவரும் சொல்றாரு, செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னு சொல்றாரு. எப்படா மனுஷனுக்குள்ள பாகுபடுவதுன்னா, பிறப்புக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமை. செய்யப்படுகின்ற தொழிலை வைத்து தானே நீ மரியாதை கொடுத்துனுங்கிற. ஆனா அது என்ன இல்லை, யதார்த்த உண்மை இல்லை. ஏன்னா எல்லா தொழிலும் என்னதான் விசேஷமானது. அந்தந்த நேரத்துல பாதிப்பு வரும்போது தான் அது தெரியும், இல்லைன்னா அது தெரியறது இல்லை. அப்போனா எதுவுமே என்ன இல்லை, கக்குசு அடிச்சிச்சு நாத்தம் வீடு ஃபுல்லா, அப்பதான் அவர் ரொம்ப விசேஷமானவர். அப்போ நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன், 2000 ரூபாய் கொடுக்குறேன், இல்லம்மா இன்னைக்கு வர முடியாது, நாளைக்கு தான், நைட்டுக்குள்ள நாத்தத்துல தான் சொல்லணும், என்ன செய்ய முடியாது. அதனால விசேஷம் இல்லைன்றது தொழில இல்லை. ஆனா ஆயிடுச்சு. இப்போ குரு அப்படின்றது வந்து ஒரு தலைமை பண்புக்கூடிய ஒரு விஷயம், விசேஷமானவர், எங்கிருந்து வந்து எங்க போறோன்னு தெரிந்தவர். ஒரு குருவோட தன்மைகள் என்னன்னா, அவரை பார்த்தாவே எல்லாமே காலில் விழுவாங்க, அவரை வந்து விசேஷமா கொண்டாடுவாங்க, அவரை மதிப்பாங்க, அவருக்கு சிறப்புகள்லாம் செய்வாங்க, அவருக்கு பூ கொடுப்பாங்க, மலர் கொடுப்பாங்க. ஈவன் மனைவியெல்லாம் கூட கொடுத்துருக்குறாங்க. தன் குழந்தைய கொடுத்தவங்களாம், மனைவி பொண்ணு இதெல்லாம் கூட குருக்கு எடுத்துன்னு போய் காணிக்கையா கொடுத்தவர்கள்லாம் உண்டு. பலன் மட்டும் கொடுக்கல, வீட்டில் இந்த செடி மரம் கொடி அதுங்க காய்கள்லாம் பணம்லாம் இல்லை, தான் சொத்து தன்னோட தனக்கு உரிமையான தனக்கு விசேஷமான அப்படியெல்லாம் கூட தண்ணியே எடுத்து போய் நான் உனக்கு அடிமை, நீ என்ன செய்யறியோ
எனக்கு எல்லாம் சம்மதம், நீ என்ன சொல்ல நான் என்ன செய்வேன் அப்படியே செய்வேன்ற அளவுக்கெல்லாம் கூட அந்த மனிதர்கள் இருந்தாங்க. ஏன்னா வர இடம் போய இடம் சொல்லி தரான ஒரு விசேஷம் தானே, விசேஷம் தான். இப்போ இப்படிப்பட்ட ஒரு குரு அப்படின்ற ஒரு நல்ல ஸ்தானம் யாருக்கெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு கேட்டால் எல்லாருக்கும் வாய்க்கும். ஆனால் யார் உண்மையிலேயே இறைவனை தேடுறானோ அவனுக்கு மட்டும்தான் இது. குருவாகணுன்ற முயற்சி செய்கிற ஒருத்தருக்கும் அது கிடைக்காது. யாருக்கு கிடைக்காது? நான் குருவாக மாறணும், 4 பேருக்கு நான் போதிக்கணும், 4 பேர் நான் பெரிய ஆளாக காமிச்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனிதன் இருக்கிறான் பாருங்க, அவனுக்கு அது கிடைக்கவே கிடைக்காது. அவனால் அது பெறவே முடியாது. எழுதி வச்சுக்கோங்க, இது சாத்தியம் அற்றது. எப்பொழுது பிறருக்கு கற்றுக் கொடுப்பதற்காக ஒன்றை படிக்கிறீர்களோ அப்பொழுது அது மனப்பாடம் ஆவதில்லை. எக்ஸாமில் எழுதணும், பரீட்சை எழுதி மார்க் பண்ணணுன்றதுனால தான் உங்களால் படித்தா மனப்பாடம் ஆக மாட்டேங்குது. எக்ஸாம் எழுதுறது ஒரு குழந்தைங்க எக்ஸாமுக்காக படிக்குதுங்க, என்ன செய்வது மனசில் அது பதிவே பதியாது. தான் ரகசியம். நீங்கள் ஒரு பாட்டு கேட்குறீங்க, ஜஸ்ட் என்ஜாய் பண்ணுறீங்க, திரும்ப பாடுறீங்க, ஏன்னா அது எக்ஸாம் கிடையாது. திருப்பி அதை சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. எப்போது உங்களுக்கு திருப்பி அதை சொல்லணுன்ற அவசியம் இல்லையோ அப்போதான் என்ன ஆகுது, அது உங்களுக்கு தான் மாறுது. நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கினே தான் இருப்பேன். படிக்க நீங்கள் போய் ரொம்ப சீரியஸாக பார்த்துட்டு பார்க்காம அப்படிலாம் நீங்கள் எழுதியெல்லாம் படிக்க வேண்டியதில்லை. இப்போ ஒரு அழகிரி ஒரு பாட்டு ஒன்று புள்ள பாடிச்சு நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஆனால் நடந்துதாங்க, மனப்பாடம் பண்ணியிருக்குது, இன்னும் ஆச்சு. அதனால அது இல்லை. அதே நீங்கள் பாட்டு கேட்டுருக்குது, பண்றாத குழுமையும் பாட்டு ஒன்று, ஒரு கபடு வாராத நட்பும் ஒரு பாட்டு கேட்டீங்கன்னா எப்படி பாடுவீங்க நினைக்கிறீங்க? ரொம்ப நல்லா பாட முடியும். நான் மனப்பாடம் பண்ணிக்கிறதுக்காக என்ன பண்றது இல்லை, எந்த விஷயத்தையும் கேட்கறது இல்லை. யாருன்னா சொல்லணுன்றதுக்காக என்ன பண்ணக்கூடாது, எந்த ஒன்றையும் படிக்க கூடாது. அப்போ சொல்றதுக்காக படிச்சீங்கன்னா என்ன ஆகாது, அது அதை உங்களுக்கு மனப்பாடமோ அல்லது உள்வாங்கவோ. இந்த குருன்றவன் அப்போ எப்படி இருக்கும், சராசரியா ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கும் போதே யாருக்கு சொல்றதுக்காக பண்ணும்போது என்ன ஆயிடும், அது சிதைஞ்சிடும். ஆனா உங்களுக்காக போது அது உங்களுக்கு தான் ஆயிடும். அப்புறமா நீங்க சொல்லும் போது சரியா சொல்ல முடியும், இல்லைன்னா சரியா சொல்ல முடியாது. படிக்கிறதுக்கே ஒரு மாஸ்டர் ஆகணும்னா எப்படி இருக்கும், அவரு யாருக்கு சொல்ற எண்ணம் முதல்ல அவருக்கு வரவே கூடாது. பாத்தீங்கன்னா திருமூலருக்கு ஒரு மாஸ்டர் இருந்தார். திருமூலருக்கு யார் இருந்தாரு, ஒரு மாஸ்டர் இருந்தார். அவர் பேர் நந்தி. எங்க இருந்தாரு அப்படின்னா காட்டுல இருந்தார். என்ன வேலை செஞ்சிருந்தாரு, குரு வேலை செஞ்சிருந்தாரு. அவர் ஏதாவது ஒரு வேலை செய்யணும், அவர் பழைக்கிறதுக்கு ஜீவிதத்துக்கு என்ன செய்யணும், அவரு ஒரு வேலை செய்யணும். விறகு வெட்டி, மரத்தெல்லாம் வெட்டி கத்தை கட்டி நாட்டு மக்களுக்கு அப்பெல்லாம் விறகு தான் எரிய வைப்பாங்க, எரிய வைக்க கொடுக்குறது, இது ஒரு வேலை அவருக்கு. இப்போ மாஸ்டர் இவரு திருமலர் ஒரு மாஸ்டரா பின்னாடி மாறுறாரு. இவர் பின்னாடி இவருக்கும் ஸ்டூடெண்ட் ஏற்படுறாங்க. இவர் என்ன வேலை செஞ்சாரு, மாடு மேய்ச்சாரு. அப்போ மாஸ்டர் எதுக்காக மாஸ்டரா மாறுறாருன்னு கேட்டீங்கன்னா, பிசினஸ்க்காக பண்ணல மாஸ்டரா வரல, அவரு தொழில் ரீதியா பெரிய ஆளா வர்றதுக்காக ஒரு மாஸ்டரா வரல. ஆனா என்ன, அவருக்கு சாப்பிட்றதுக்கான ஒரு ஜீவிதம் பண்றதுக்கான ஒரு தொழில் அவர் செஞ்சிருந்தாங்கிறாரு. விசேஷமா ஆனதுனால இப்போ ஆளுங்கெல்லாம் வரும்போது இதை செய்வார, தொடர்ந்து இந்த கூட்டம் இவருக்காக காத்துனுங்கிறாங்க. அப்ப அதை செய்வார, என்ன செய்வார், அப்பதான் என்ன பண்ணுவாரு, விலகுவார். இதுல இருந்து நடைமுறை தொழிலிருந்து விலகுவார். அது வரைக்கும் அவர் என்ன பண்ண மாட்டார். இப்ப பாத்துக்கோங்க, ஒருத்தர் குழந்தையிலேருந்தே மாஸ்டர் ஆகணும் படிக்க வச்சு அவர் ஒரு மாஸ்டர் ஆக்கி பிஹெச்டி எல்லாம் வச்சு பாதியாரெல்லாம் வருவாங்க. சரிப்பட்டு வருமா? வராது. வரும். ஏன்னா அது ஒரு மிஷினரி. ஒரு இடத்த சொல்லி கொடுத்து ஒரு வியாபார பொருள் அங்கே இருக்குது. இயேசுநாதர் ஒரு வியாபார பொருள் விற்கணும். யார? இயேசுநாதரை விற்கணும். இயேசுநாதரை விற்கிறதுக்கு வந்த ஒரு மிஷினரியை பார்த்த உடனே இவனும் ஆசைப்பட்டா நம்மளும் கடவுளை விற்கலாம். அங்கிருந்து தான் இப்போ பிரச்சனையே வந்தது. நீங்கள் மட்டும் அந்த மதத்தில் மட்டும் நடா, நாங்களும் என்ன செய்வோம் இப்போ அதே மாதிரி தொழில் செய்வோம். இந்த பிஸ்னஸ் வந்ததுக்கு அடிப்படை காரணம் மிஷினரிங்கெல்லாம் பிஹெச்டி எல்லாம் படிச்சு டாக்டரேட் வாங்குறாங்க. அவங்க பைபிள் என்ன பண்ணுவாங்க, பல கோணங்களை படிக்க வச்சு அதுக்கு ஜாதிய அமைப்போ அல்லது பொருளாதார ஏற்றத்தாழ்வோ தேவையில்லை. நீங்க யார் வேணா என்ன பண்ணலாம், அதை போய் படிக்கலாம். ஆனா இங்க இந்த குருமார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி வந்திடம் போற இடம் தெரிஞ்ச ஒரு மனுஷன் ஏதோ ஒரு ஜாதி இருந்திருப்பாங்க, அது பின்னாடி வந்தவங்களாம் அந்த ஜாதி இருந்தவங்கலாம் தன்னை அவனோட வாரிசா சொல்லிக்கின்னு ஒரு கூட்டம். திருஞான சம்பந்தர் பின்னாடி வந்தவங்க எல்லாம் அவனும் ஞானத்தோட இருந்தவன், அவன் ஞான சம்பந்தன் அவன். ஆனா ஞான சம்பந்தமே இல்லாதவனுங்களா, ஒண்ணுமே உதவாதவங்களாம் அந்த இது குதிராட்சத்தை தள்ள வச்சு மொட்டை வச்சுன்னு தானும் ஒரு சாமியாரு, தானும் ஒரு
அடியார் அப்படின்லாம் சொல்லினேன். வெறும் வார்த்தைகளால் மட்டும் அடியன் அப்படின்னு சொல்றதுனால உங்க ஆணவம் போயிடுச்சுன்னா ஆவறது இல்லை. உண்மையிலேயே ஒரு மனிதன் கிட்ட அடியன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கணும்? செருப்பு குத்தா கூட கழுவுறதுக்கு தயாரா இருக்கணும். ஆனா இப்ப அடியன்னு சொல்றவர் எப்படி இருப்பாரு பாருங்க, பாடப்படம் பேசி பாருங்களா அப்படி அடியன்னு சொல்றவர்கிட்ட. அப்படியாடா நல்லதா போச்சுடாப்பா உனக்கு கடவுள் தெரியுமாடான்னு சொல்லி பாருங்களேன். நான் அடியனுங்க தொண்டர் அடிப்படி ஆழ்வார், நான் உங்களுக்கும் நான் சேவை செய்ய தான் வந்துக்கிறேன்னு சொல்ற ஒரு மாஸ்டர் கிட்ட போய் அப்படியே எல்லாரும் கேட்டீங்கன்னா என்ன ஆயிடுவாரு அவரு? அவ்வளவுதான். தலைகளை இருக்குமோ இருக்காதோ தெரியாது. இப்போ மாஸ்டருங்க இப்போ நடைமுறையில மாஸ்டருங்க மாறிட்டாங்க. அப்போ மாஸ்டர் எப்படி ஆனாரு? அவர் வாழ்க்கை வாழ்ந்துனே வந்தாரு. அவர் ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல என்ன ஆகுறாரு? ஏதோ ஒண்ணு அவருக்கு புரிஞ்சிருது. புரிஞ்ச உடனே என்ன செய்யறாரு? திருப்தியார் புரிஞ்சு செய்யறவங்களுக்கு உதவுறாரு. 2 பேர் இருக்கலாம். ஒண்ணு கூப்பிட்டு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறது. அப்பத்துல இருந்தே நந்தி அப்படிதான் கூப்பிட்டு சொல்லிக் கொடுத்த ஒரு மனிதர் தான். அங்க நிறைய பேர் மாணாக்கியல் போயிருக்கலாம். நாங்க என்ன கூட 8 பேர் வந்தாங்க என் பேட்ச் அப்படின்னு சொல்லி திருமுறர் நான் பாட்டுல சொல்றேன். நீங்க பார்க்கலாம், குரு உட்கார்ந்து பேர் சுற்றி ஒரு 4 பேர் இருப்பாங்க. அந்த 4 பேர் அவர் வந்து என்ன பண்ணிடுறாரு? திருமுறர் சொல்றாரு, என் பேட்ச் நீங்க சொல்லுவீங்க தானே, நான் வரும்போது இவங்க எல்லாம் வந்திருந்தாங்க, நாங்க இருக்கும்போது இவங்க இருந்தாங்க, உங்க பேட்ச் சொல்லுவீங்க தானே. அப்போ அவர் என்ன பண்ணிக்கிறாரு? நந்தி கூப்பிட்டு சொல்லி கொடுத்துறாரு. என் நந்தியை தெரிஞ்சுட்டு ஒரு விசேஷம். நந்திக்கு ரெப்ரசன்டேட்டிவ் வந்துருக்காரு திருமுறர் நிறைய இடத்துல சொல்றாரு. அது பாட்டு காலத்துல இருக்க போறது இல்லை, நந்தி காலத்துல இருக்க போறது இல்லைன்னா கூட நந்தி இன்னொரு பொருள் தருது. நல்ல வெப்பன்ற ஒரு பொருள் அது தரதுனால அதை எடுத்து வச்சு என்ன பண்றாரு? இந்த மாதிரி என் மாஸ்டர் கவனிங்க, என் மாஸ்டர் போய் பாருங்க, எனக்கு நந்தி இது மாதிரி செஞ்சாங்க. விண் நின்று இறங்கி வினைக்கீழாய் மெய்கொண்டு. எப்படியா? மேலிருந்து இறங்கி வினை என்னவோ அவனுடைய செஞ்ச வினைகள்லாம் இருக்கும்ல, அதுக்கு ஏத்த மாதிரியான உடல் அமைப்பு. உடல் அமைப்பு யார் தராங்க? உடல் வந்து ஒரு பரிசு, இறைவன் தர பரிசு. உன்னுடைய நன்மை தீமைக்கு நீ பண்ண பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு உடம்பு. அது உள்ள நோய் இல்லாத தன்மை, ஆரோக்கியம் மற்றது, புரிதல்ன்றது, உள்ள மூல மடிப்பு, இதுங்கெல்லாம் எங்க இருக்கும்? அந்த உடம்புலயே இருக்கும், பிக்ஸா இருக்கும். வினைக்கீடாய் மைக்கொண்டு கண் என்று காட்டி களிம்பெருத்தான் என் நந்தி அப்படின்னு சொல்றேன். விசேஷமானது எனக்கு காட்டி கொடுத்து என்னுடைய களிம்பு நான் தப்பா புரிஞ்சு வச்சிருந்தேன் பாருங்க, அதெல்லாம் என்ன பண்ணிட்டான்? தேய்ச்சி கழுவி எடுத்து என்ன சரிப்படுத்திட்டான் அப்படின்ற. அப்போ அவ்வளவு விசேஷமா தெளிவாவே சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி ஒரு பாட்டுல. என்னுடைய மாஸ்டர் இந்த மாதிரி இருந்தாரு. வினைக்கீடாய் மெய்கொண்டு அவன் வினைக்கு ஏற்ற மாதிரி தான் அவன் இருப்பான். மாஸ்டர் எப்படிதான் இருப்பாரு? அவருடைய வினைப்பயனுக்கு ஏற்ற மாதிரி தான் இருப்பார். குள்ளமாவும் இருக்கலாம், உயரமாவும் இருக்கலாம், நல்ல அறிவாளியாகவும் இருக்கலாம், முட்டாளாகவும் இருக்கலாம், பேச தெரிஞ்சவராக இருக்கலாம், பேச தெரியாதவராகவும் இருக்கலாம், நெளிவு சொல்லி புரிஞ்சவராக இருக்கலாம், இல்ல ஒரு ஏதோ ஒரு மொழியை அவரே தெரிஞ்சுக்கலாம். ஏன் அந்த மொழி கூட்டெல்லாம் அவர் எங்க பிறகுறாரோ அதோட அது என்ன பண்ணிருக்குது? சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனால மாஸ்டர் நீங்க என்ன பண்ண முடியாது? ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள, ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்குள்ள ஆதிசங்கரர் போறாரு, ஒரு முதல்ல மாட்டியது, அது கத்துறாரு, ஐயோ உயிர் போச்சு. இவர் ஞானம் அடைந்தவரானா இல்ல, கடவுள் தேட போனவரு. கடவுள் தேட போனாவே பின்னாடி போயிடறான். கடவுள் தேடுறதுக்கே என்ன இருக்கக்கூடாது? ஜாதி இருக்கக்கூடாது. கூணல கட் பண்ணிட்டு போனாரு. போனவுடனே அவர் போற வழியில நிறைய செய்யறாரு. பறைய ஒருத்தன் எதிர வரான், மாடு வருது, எதிரா பறையன்னு கேட்கறான். அவன் யாரு? மாட்டுக்காரன். மாட்டுக்காரன் என்ன கேட்கறான்? இதுல எது பறையன்? எனக்கு பறையன்னு சொல்றேன், ஏன் எது அப்படின்னு கேட்கறான். ஒரு மனுஷனை நீங்க சுட்டி காட்டி கெட்ட போனீங்கன்னா அது கையாவோ கண்ணாவோ காலாவோ மூஞ்சாவோ மூக்காவோ மாறிடும். ஒரு மனுஷனை நீங்க சுட்டி காட்டி இப்ப இந்த புள்ளைய பார்த்து இதான் வர்ஷினின்னு சொல்ல முடியுமா? நானு கண்ணு வர்ஷினியா, மூக்கு வர்ஷினியா, நெத்தி வர்ஷினியா, தலை வர்ஷினியா? கிட்ட போனா என்ன ஆயிடும்? சுட்டி காட்டக்கூடிய ஒரு பொருள் என்னவா மாறிடும்? ஒரு குறிப்பிட்ட எல்லையை அது காட்டும். சுட்டி காட்டும் போது என்ன ஆயிடுது? ஒரு குறிப்பிட்ட எல்லையா மாறிடுது. தாய் மூகாம்பிகை அப்படின்னு ஒண்ணு அவரு கண்டுபிடிச்சு பின்னாடி ஒரு பாட்டுலாம் எழுதினு சொல்ல போறாரு. ஆனா முடிவு பண்ணிட்டாரான்னா இல்ல. ரமணர் அது வழி வர்றாரு, பின்னாடி வர்றாருன்னா அவர் ரமணர் தனியா போய் உட்கார்ந்து திருவண்ணாமலையில தேடுறாரு. அவர் ஞானம் அடைகிறாரு, முக்தி அடைகிறாரு. அவர் ஒரு குருவா நீங்க எடுத்துக்கலாம். ரமணரை ஆதிசங்கரர் என்ன எடுத்துக்கூடாது? குருவா எடுத்துக்க கூடாது. ஆனா ரமணரை ஒரு குருவா எடுத்துக்கலாம். அவர் என்ன செய்யறாரு? உட்கார்ந்து எல்லாருக்கும் போதிக்கிறாரு, வரவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு, புக்கவும் எழுதி வைக்கிறாரு. கூடவே என்ன பண்றாரு? ஒருத்தர் அவர்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, அதையும் என்ன செய்யறாரு? அவரு எழுதி வைக்கிறாரு. நானார் அப்படின்னு ஒரு புக்கு. நானார் என்ற ஒரு விசாரத்துல நீ என்ன போய் பண்ணலாம்? கடவுளை தேடி அடைந்து விட முடியும் அப்படின்னு அவருக்கு புரியுது. இன்னத்துலதான் கண்டுபிடிக்க முடியுமா கடவுளை? தன்னை விசாரணை பண்ணும்போது மட்டும் தான். கடவுள் திருமூலர் அதான் சொல்றாரு, சிவவக்கீரர் அதான் சொல்றாரு. எல்லா மாஸ்டர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்ட ஒரு மாஸ்டர், உன்னையே நீ எண்ணி பார். ஏன்னா உன்கிட்டதான் 3 இருக்குது, வேற யாருக்கிட்டே இல்லை. என்கிட்ட 3 இருக்குதுன்னு சொல்றவங்க தான் நீ மாஸ்டர் ஆயிடுக்கலாம்.
இப்போ என்ன ஆகிட்டுக்கிறான், ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு போயிருக்கிறான் மாஸ்டருங்க. இப்போ மாஸ்டர் தண்ணி ஒன்றாம் மாஸ்டர் இல்லைன்னு எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது? நல்லதானே சொல்லிட்டு போயிடறான். என்ன சொல்லி யாரை தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறான் அவன். உன்னே நீ எண்ணி பாருன்னு தான் சொல்லிடான். என்ன தெரிஞ்சுக்கோ, என்கிட்ட வா, எனக்கு இவ்வளோ ஃபீஸ் கொடு, இத்தனை வகுப்பு நடத்துகிறேன், இத்தனை பேட்ச் பண்ணியிருக்கிறேன், எத்தனை வகுப்புனா நான் வரேன், என்ன தெரிஞ்சுக்க முடியுமா? என்ன சொல்கிறேன் நானே, உன்னோட எத்தனை 1 கோடி ரூபாய் கொடு. ஆனால் யாரை தெரிஞ்சுக்கணும்? நீங்கள் உங்களை தெரிஞ்சுக்கணும். 1 கோடி ரூபாய் கொடுத்து நீங்கள் உங்களை தெரிஞ்சுக்கினீங்களா? அப்படி தெரிஞ்சுக்கணும்னா ஒரு குருவா? உனக்கு மதிக்க தெரியாத ஒரு இடத்துக்கு உன்னை நீ அவமானப்படுத்திக்கிறதுக்கு நீ போய் பணியறதுக்கு ஒரு இடம் தெரியே, நீ மனுஷன் தானா? ஒரு மனுஷனுக்கு இது அழகுதானா? அப்போ குருன்னா தனியா வரையறுக்க முடியாதவரு. ஆனா அவர் என்னவா இருப்பாரு? தன்னை அறிந்தவரா இருப்பாரு. தன்னை அறிந்தவர் மனிதன் என்ன இருப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னை அறிந்தவனுக்கு ஒரு அடையாளம் என்னன்னா, அவங்ககிட்ட ஆணவமே இருக்காது. நீங்க அவனை ஆணவமா பார்க்க வைக்கும். ஏன் கேட்டா, உங்களுக்கு கிட்ட இருக்கிற ஆணவம் அவங்ககிட்ட ஆணவமா இருக்கிற மாதிரி தெரியும். இவர் முதல்ல அந்த மனுஷன் போய் கேள்வி எல்லாம் கேட்டாரு. அங்க போனா எப்படி இருக்கணும்னாரு? வாசனையா இருக்கணும். எப்படி இருக்கணும்னு கேட்டாரு. இப்படி இதமா பேசணும்னாரு. உங்ககிட்ட இருக்கிற ஆணவத்தால் தான் 25 வருஷம் எழுந்தியே தவிர, அப்பயே நீதான் மாஸ்டர் சொல்லி என்ன பண்ணிருப்பாரு அவரு? அன்னைக்கே சொல்லி கொடுத்துருப்பாரு. ஆனா 25 வருஷம் உங்களை தள்ளி போடுறதுக்கு காரணம் யாரு? இவரோட ஆணவம், போனவரோட ஆணவம். அந்த மாஸ்டருக்கு என்ன இல்லை, அதுல 25 வருஷத்துல வாசனை வரும். ஏன் இங்கே பாக்குறீங்க, 4 பேர் வந்து நிக்கிறீங்க, போய் நிக்கிறீங்க, என்ன பண்ணுவீங்க? ஒன்னொன்னா வருது. ஐயா நீங்க பேசுறது சரியா கேட்ச் பண்ண முடியல, வருது தானே. முடிஞ்சவரே முடியாதவர்கள் இல்லை, எல்லா மாதிரியான மனிதர்கள் தானே வருவான். சில பேர் வாங்குறதுக்காக வரலாம், சில பேர் கொடுக்கறதுக்காக வரலாம், சில பேர் வாங்கி இன்னொன்னு கொடுக்கறதுக்காக வரலாம். இருக்கும் தானே, ஷேரிங் தான். எல்லாருமே எல்லாத்தையும் வச்சு இருக்குது இல்லை. நம்ம ஒன்று கொடுக்குறோம், நம்ம பணமா ஒருத்தருக்கு கொடுக்குறோம், அவர் நமக்கு செருப்பு தைச்சு தர்றாரு. நம்ம பணமா கொடுக்குறோம், அவர் மருத்துவர் நமக்கு மருத்துவ உதவி செய்யறாரு. ஏதோ ஒன்று நம்ம கொடுத்து இன்னொன்னு பெருகிறோம். அதனால குரு கிட்டே நம்ம ஏதோ ஒன்று கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா வாங்குறதே தொழிலா இருந்தாருன்னா குருவா அவரு வாங்கினா தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டாருன்னா தானமும் பண்ண தெரியணும். ஒரு குருனா எப்படி இருக்கணும்? இலவசமாகவும் சொல்லி தரதுக்கு ஆயத்தமா இருக்கணும். ஏன் பணத்தை ஒரு விஷயம் இல்லைன்னு நினைக்கிற மனிதன் பணத்தை அடைய முடியாத அளவுக்கு சூழ்ச்சிங்க பண்ணி ஒரு ஏழை பர்மனண்டா ஏழையாவே இருக்கிற மாதிரியான சந்தர்ப்பத்தை இந்த பூமி உருவாக்கி வச்சிருக்குது. ஒரு மனிதன் கடைசி வரைக்கும் முன்னேற முடியாத அளவுக்கு, பணம் சம்பாதிக்க முடியாத அளவுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? சூட்சமத்தை பண்ணி வச்சிருக்கோம். நிறைய படிக்கிறது எதுக்கு? உழைக்காம இருக்கிறதுக்கு தான். வேற என்னத்துக்கு? பிள்ளைய போய் காலேஜில் தான் படிச்சு இன்ஜினியர்லாம் ஆக்குறோம். எதுக்கு? அவனா செய்யக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது, உழைக்கக்கூடாது, உடல் உழைப்பு இருக்கக்கூடாது. ஏசி ரூம்ல போய் உட்காந்துக்கணும், ஒரு கேப் வந்து அவன் இட்டுன்னு போகணும், அவன் வந்து வேலை செஞ்சா நிறைய சம்பளம் வரணும். மூளைத்திறன் மட்டும்தான். எல்லாருக்கும் மூளைத்திறன் இருக்குமா? இருக்காது. இதுதான் பிரச்சனை. இப்போ படிக்க முடியாது. குழந்தைங்களை பணம் கட்டி விட்டு மக்காய் போய் சிட்டு இருப்பான். மக்காய்ச்சி வரைக்கும் எல்லாராலும் எல்லாம் என்ன செய்ய முடியாது, எல்லாம் பண்ண முடியாது. ஆனா என்ன செய்யறான்? எல்லாரும் ஒருத்தர் பார்த்து அவரை மாதிரியே எல்லாரும் ஆசைப்படுறோம். அப்போ ஆசைப்படும் போது இதெல்லாம் தப்பு நடக்குது. இப்போ மாஸ்டரு வந்த இடம் போன இடம் தெரிஞ்சவர் எப்படி இருப்பாருன்னா எப்படி ஒன்றா இருப்பாரு. என்ன செய்யறான்? ஒரு மனுஷன் குருவை தேடி போறான் காட்டுக்கு. அந்த இடத்துல வந்து விசேஷமான ஒரு மாஸ்டர் இருக்காரு. அவர் வந்து எல்லாத்தையும் சொல்ல வல்லவர். தெளிவாக உங்களுக்கு வந்து எங்கேருந்து வந்தோன்றதையும் எங்கேருந்து போகிறதையும் சொல்லுவார். ரொம்ப எளிமையான ஒரு மனிதர், ரொம்ப எளிமையான மனிதர், ரொம்ப சராசரியாக இருப்பார். நீ பார்த்து ஏமாந்துடாத. சரிங்க, நீங்கள் போய் அங்கே போய் கண்டுபிடிச்சிடலாம். அங்கே போனால் காட்டில் அவர் தான் இருக்கிறார், வேறு யாரும் அங்கே அதிகமாக பொழுதுல இருக்க மாட்டாங்க, நீங்கள் போகணுன்னே ஒரு நாள் ஒரு காரில் எடுத்துன்னு வந்துட்டார். ஒரு மரம் வெட்டி ஒருத்தர் மரம் வெட்டுகிறாங்க. பார்த்தோன்னே மரம் வெட்டணுன்னு பார்த்தோன்னே, தம்பி இங்கே ஒரு மாஸ்டர் இருக்கிறாராமே தெரியுமா? தெரியும் சாமி. என்ன சொன்ன? தெரியும் சாமி. எனக்கு காட்டுறியா? ஓ காட்டுறேனே. உடனே சரி வா காரில் உட்காந்துக்கோ. காரில் ஏறி உட்காந்துக்காரு. உட்காந்து நீட்டாக அந்த இடத்துக்கு போனாங்க. இப்படிதான் வழி காமிச்சிருக்கு, போனால் இப்படி போனாரு. போனால் போய் மாஸ்டர் பார்க்கணும், உள்ளே போனீங்கன்னா பார்க்கலாம். உடனே அவர் உள்ளே போனார். இவரும் உள்ளே வராரு. யாரு? வேற நீ தான் வழி சொல்லிட்டே போப்பாரு. இல்லை அது நான் தான் சார். யார் தானே அது? அது நான் தான். மாஸ்டர் நான் எப்படி இருப்பார் நீங்கள் நினச்சிக்க முடியாது. மாஸ்டர் வெறும் வெட்டக்கூடாதுன்றதுன்னா இல்லை, நான் முதல்ல சொல்லிட்டேன். நந்தியம் பெருமாள் வெறும் வெட்டியாக தான் இருந்தார். மூலரே மாடு மேய்க்கிறவராக தான்.
அப்போ மாஸ்டர் நம்ம என்ன செஞ்சுக்க முடியாது, கிளாஸ் சிஸ்டமாக வச்சுன்னு அவர் டுமி போட்டு நிற்பாரு, அவர் பூனல் போட்டு நிற்பாரு, கறிமீன் சாப்பிடாம இருப்பாரு. இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, தகுதினா இதுதான் அடிப்படை. பக்திமான்னா என்ன அடிப்படை? கறிமீன் சாப்பிடாததுதான் பக்தி உள்ளவர், அவன் தான் கடவுள் நேசிக்கிறவன். மற்றவங்களாம் கடவுள் நேசிக்கிறதே இல்லை. ஆடு வெட்டினா கூட அலால் சொல்லி வெட்டுறேன், இது அலால் செய்யப்பட்டதுன்னு போட்டு வச்சுருக்காங்க. பிரியாணி கடையே பாய் கடி தான் தேடின்னு போறான். ஏன் அலால் பண்ணது நல்லா செய்யறான் பிரியாணி. பாய் கடை பிரியாணி நல்லா இருக்குங்க, காக்கா பிரியாணின்னு வாங்க. மலையாளி செய்யற பிரியாணி நல்லா இருக்காது, அதெல்லாம் காக்கா பிரியாணி. முஸ்லீம் பிரியாணி தான் அலால் பண்ணது நல்லா இருக்கும், ஹைதராபாத் பிரியாணி அப்படின்லாம் சொல்லி. ஏன் ஆடை எப்படி வெட்டலாம்? ஆண்டவன் பேரை சொல்லி கூட வெட்டலாம். காய்கறியும் ஆடும் ஒண்ணுதான், ஒரு ஆடும் ஒரு வெண்டைக்காயும் ஒண்ணுதான். பக்தி உள்ளவர்களெல்லாம் என்பே விறகா இறைச்சி அறுத்திட்டு பொன்போல் கடலில் பொரிய வறுப்பினும் அன்போடு அகம் குழைவார்கன்றி என் போல் மணியினை இது ஒண்ணாதே அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறாரு. அன்பா சாப்பிட்டேன்னா எல்லாரும் என்ன பண்ணலாம், இறைவனை அடையலாம். யார் சொல்லி வச்சுக்கிறாரு? திருமூலர் சொல்லி வச்சுக்கிறாரு. அப்படின்னா இல்லை, இதுல பாகுபாடு இல்லை. வித்தியாசம் புரிஞ்சுச்சானா எனக்கு ஏன் என் மாஸ்டர் சிவபாக்கியரு அப்படின்னு நான் சொல்றேன் அப்படிங்கிறேன். இவர் சொல்றாரு, இவரும் ஒரு பாட்டில் சொல்லிடுறாரு, நான் வேற விஷயம். என் மாஸ்டர் வந்து அப்படி இல்லை, எடுத்த உடனே தெளிவாக சொல்றாரு. கரியதோர் முகத்தை ஒத்த கற்பகத்தை கைத்தொழ கலைகள் நூல்கள் ஞானம் கருத்தில் வந்து குதிக்குமே. புக்கெல்லாம் படிக்காதா தம்பி, நிறைய நூல்லாம் படிச்சுருக்கார அவசியம் இல்லை. நீ நிறைய ஞானம்லாம் தேர்றதுக்காக என்ன பண்ணிருக்காத, கண்ட குப்பையெல்லாம் படிக்காத. உபதேசமும் ஒன்று இருக்குதுடா, அது தெரிஞ்சுக்கும். தெரிஞ்சுன்னா என்ன ஆயிடும்? கரியதோர் முகத்தில் ஒத்த கற்பகத்தை கைத்தொழ. நினைச்சு நீ போய் பிள்ளையார் கோயிலுக்கு போய் எத்தனை வாட்டி கொண்டு போட்டுனாக்கா சாக்கு ஞானம் வரும்? வராது தானே. சரி, அப்ப இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்ல இருந்தாரு. படிச்சுனே போறேன். இப்போ இதோ உபதேசம் சொல்லு பின்னாடி சொல்றாரு. தென்கை இள நீரிலே அப்படின்னு சொல்றேன். எப்படி ஒரு தேங்காய் மேல தொங்குது, அது உள்ள தண்ணி எப்படி இருக்குது, இதெல்லாம் பாத்தியா, ஆராய்ச்சி பண்ணியா? கொஞ்சம் பாரு. வேதம் வந்து நல்லா வேர்த்து இருக்கும்போது வேதம் உனக்கு உதவுமாடா? உதவுது. நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே. அப்போ என்ன சொல்ல? கரியதோர் முகத்தை ஒத்த கற்பகத்தை கைத்தொழும் போது என்ன சொல்ல? அவரு கல்ல சொல்ல ஆணித்தரமா சொல்லி வச்சுக்கிறான். ரத்த போயிட்டு நட்டக்கல்லு பேசுமோ நாதனுள் இருக்கையில். அப்போ நாதன் உள்ள இருக்கிறான்டா தம்பி, என்ன பண்ணாத வெளியே போய். அப்போ நட்டக்கல்ல அவர் சொல்ல, கரியதோர் முகத்தில் ஒத்த கற்பகத்தை கைத்தொழில்ன்றது என்ன சொல்ல? நட்டக்கல்ல சொல்ல. என்னை சிந்திக்க வச்சுட்டானே மாஸ்டர் தானே, எனக்கு புரிய வச்சுட்டானே மாஸ்டர் தானே. எனக்கு எங்கேயும் போனா நானே என்னென்னவோ சொன்னாங்க. கறி சாப்பிட்டத, மீன் சாப்பிட்டத, இப்படி இருக்காது அப்படி இருக்காது, நில்லு குனி நிமுறு, அப்படி குண்டல் நீ இருக்குது மேலே எழும்போம், என்னென்னவோ முயற்சிகள்லாம். இந்த பாட்டு படிச்சுட்டு பிறகு நான் வேற மாதிரி ஆயிட்டேன். இதுக்குள்ள நிறைய நாண ஊற்றுகள், இந்த உடம்புக்குள்ள நிறைய அதிசயங்கள் பயிற்சிகள்லாம் சொல்றாரு. மூலமாம் குலத்திலே முளைத்தெழுந்த கோரையை காலமே எழுந்திருந்து 4 கட்டு வல்லிரேல் பாலனாகி வாழலாம், பரம் பிரம்மம் ஆளலாம், ஆழம் உண்ட கண்டர் பாதம் அம்மை பாதம் உண்மையே அப்படின்னு சொல்லிட்டு சிவவாக்கியம் படிக்க திரும்பாச்சு. கிட்டத்தட்ட 84 10வது படிச்ச பிறகு வாங்கின புக்கு படிக்க நிற்கினும் நடக்கினும் கிலேசமுற்று நிற்கினும் இடைவிடாத நாதன் சங் எப்போதும் ஒலிக்குமே. நிற்கினும் நடக்கினும் கிலேசமுற்று இருக்கணும் நாதன் உள்ளிருக்கையில் அப்படின்ற ஒரு ஞானம் அடைந்தவனுடைய அனுபவம். அப்பதான் எனக்கு கூட பயங்கர ஒரே ஹாப்பினஸ். நமக்கு கேட்குற ஒரு விஷயம், எனக்கு முன்னாடி ஒரு தாத்தா கேட்டுக்குது, எனக்கு முன்னாடி ஒரு என்னுடைய மாஸ்டர் தான் பண்ணிடுறான், அதை அனுபவிச்சுக்கிறானே. அப்போ நானும் என்ன ஆகிறேன், ஓ நம்மள கூட இதை அனுபவிச்சு கிட்டத்தட்ட நிறைய அனுபவிச்சுட்டு ஒரு 4 வருஷம் வெயிட் பண்ணியிருந்தேன். 2017 அனுபவிக்க ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு 4 இயர்ஸ் வெயிட் பண்ணியிருந்தேன். ஆனால் என்னுடைய எளிமையான வாழ்க்கையை என்னைக்கும் விட்டு கொடுக்குறது இல்லை. தெலுக்கத்துலேருந்து வேலை செய்யறதுலேருந்து இன்னும் ஈகோல சொல்ல நான் இதை. ஏன்னா எனக்கு இந்த பக்கம் வசதியான ஒரு இடம் இருந்தால் கூட நான் வந்து ரொம்ப எளிமையாக இருக்க முயற்சி செய்வேன். எப்பவுமே எவ்வளோ தூரம் இன்னும் எளிமையாக இருக்க முடியும், இன்னும் ஜாலியாக எப்படி இருக்குது, இன்னும் சிறு பிள்ளைங்களோட சிறு பிள்ளையா, சராசரி மனிதர்களோட இன்னும் சராசரியா, இன்னும் கீழே போயிடலாமான்னு. ஆனால் அதுதான் என்னோட வளர்ச்சிக்கு வீழ்ச்சியாக இருக்குது. இந்த ஜனங்களுக்கு வந்து அந்த பக்கத்து தேவைப்படுது, இல்லைன்னா இந்த ஜனங்கள் வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. என் பக்கத்து உங்களுக்கு அவசியம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பாவம். என்னுடைய அனுபவம் உங்களுக்கு ரொம்ப அவசியம். நான் ஒரு மாஸ்டராக வந்து சொல்கிறேன், நான் ஒரு குரு அப்படின்னு சொல்லிக்கிறதுல வந்து எந்த விதமான சந்தேகமோ அச்சமோ வெக்கமோ கவலையோ படுறது இல்லை. நீங்கள் எந்த மாதிரினா நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படிடா குரு, எனக்கு வந்த இடமோ போகிற இடமோ தெரியும், நான் எங்கேருந்து வந்தேன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு சொல்ல வரல, நான் உனக்கு புரிய வைக்க முடியும். என்னால் என்ன பண்ண முடியும், 2 விதத்தில் செய்ய முடியும்.
ஒன்று சாதாரணமாக சொல்லி புரிய வைக்கிறது, இன்னொன்று நீயே அதை என்ன பண்ணலாம் அனுபவிக்கலாம். 2 சான்ஸ் தரேன். ஒன்று எனக்கு அதெல்லாம் வேணாயா, நீ இது அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் நேராக வந்து நான் இதை தெரிஞ்சுக்கணும், நீட்டாக வந்துட்டு 2000 ரூபா ஃபீஸ் ரொம்பலாம் இல்லை, நாளைக்கு மாறலாம். இன்னும் நான் கன்சல்ட்லாம் பண்ணிவிட்டு இதெல்லாம் கடன் ஆயிடுச்சு நான் திருப்பி தர முடியும் என்ன பண்ணுவேன், நான் ஃபீஸை அதிகமாக ஏற்றிக்கலாம், இன்னும் மாடலான ஆயிடலாம், கோட் ஷூட்லாம் போட்டு இங்கிலீஷில் பேசினா தான் நீ புரிஞ்சுக்க போகிறேன்னு சொன்னால் என்ன பண்ணலாம், நான் மேட்ரே இல்லை. ஒரு 6 மாதம் நான் பிறந்த குழந்தை இங்கிலீஷ் பேசுதுன்னா நான் இங்கிலீஷ் பேச முடியாதா? என்னால் பிறந்து வளர்க்க குழந்தை பேசுது இங்கிலீஷ் பேசுதுன்னா நான் பேச முடியாது. ஏன் முயற்சி செஞ்சால் என்ன பண்ண முடியும்? இங்கிலீஷில் எந்த மொழினாலும் என்ன பண்ண முடியும், நம்மளால கற்றுக்க முடியும், பேச முடியும். இந்த சமூகத்தோட உருவாடுறதுக்கு ஒரு மொழியை நம்ம புதுசாக உற்பத்தி பண்ணி எப்படிலாம் நடிக்க முடியும். நடிக்க தெரிந்தவன் தானே மனிதன். நடிச்சு தான் புரிய வைக்கணும்னா அதுக்கும் கூட நான் தயாராகிடுவேன். சொல்ல முடியாது அது நாளைக்கு நான் எப்படி இருக்க போறேன்றது. உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம், இது ஒரு சூழ்நிலை, இது ஒரு சந்தர்ப்பம். எளிமையாக இருக்கும்போதே வாங்கினீங்கன்னா ஈஸி, காஸ்ட்லியாக இருக்கும்போது நான் எல்லாரோட இப்போ பேசுறது சந்தர்ப்பங்களோட இருக்கிறேன். பேச முடியாத சந்தர்ப்பம் எனக்கு அமைஞ்சிட்டா நான் பொறுப்பா? எனக்கு ஒரு டெய்லியும் கவுன்சிலிங் பண்ணுறதுக்கு ஒரு 20 பேர் லைனில் நிற்கிறாங்க. அப்போ உங்களுக்கு பேச முடியலன்னா அது நான் பொறுப்பா? நான் ஆனுமா நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நான் பொறுப்பா? நான் எளிமை வாழ்க்கையை விட்டு கொடுக்காம தான் இப்போ வந்து தான் இருக்கிறேன். என்னை யூஸ் பண்ணிக்காது யார் தப்பாயிடும்? அது உங்கள் பொறுப்பு. உங்கள் பொறுப்புனா நீங்கள் வந்தவங்க வராதுங்கிறது இல்லை, பயன்படுத்திக்கிறது விசாரம் பண்ணிக்கிறது இதெல்லாம் அது இதெல்லாம் ஆணுமா நீ நினைச்சா நினச்சிக்க தப்பு இல்லை. நீ என்ன பெரிய அப்பா டக்கரா கேட்கலாம். இதில் வந்து எனக்கு ஒன்று தான் தெரியும், வந்த இடமும் போகிற இடமும் எங்கே துவங்குது எங்கே முடியுது, எங்கேருந்து நம்ம வந்தோம் எங்கே நம்ம திரும்ப போக போகிறோம், இடைப்பட்டது நம்ம என்னென்ன மாதிரிலாம் பண்ணிக்கிறோன்றது புரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம எல்லாத்தையும் பேசலாம். இந்த இடத்துல வந்துட்ட பிறகு நீங்கள் படிக்கிற புத்தகம், நீங்கள் பார்க்குற பார்வை, நீங்கள் பேசுகிற பேச்சு எல்லாமே ஈஸியாக. அதுதான் அந்த மனுஷன் சொல்கிறான், கரியதோர் முகத்தில் ஒத்த கற்பகத்தை கைத்தொழ கலைகள் எல்லாமே என்னமா ஆகுமா உள்ளேருந்தே வருதுடா, உள்ளேருந்தே தோணுது. நீ ஏன் பெருசாக பார்த்துக்கிற? சயின்டிஸ்டுக்கு எங்கேருந்து தோணுது? அவனுக்கு உள்ளேருந்து தோணுது. வெளியே ஒரு பொருள் பார்க்குறான், அது ஏதோ அது எப்படி அந்த கோணம்னா ஆச்சு வேற ஒரு கோணம். நம்ம பார்க்காத ஒரு விஷயத்த அவன் ஒரு பொருள் தான், எல்லாரும் பார்த்த பொருள் தான், ஆனால் அவன் பார்க்கும்போது என்ன ஆகுது, வேற ஒன்றா மாறுது. அப்போ எல்லாருக்கும் என்ன இருக்குது, எல்லாருக்குள்ளும் அந்த தன்மை வந்துச்சுன்னா எல்லாமே விசேஷமாக மாறுது. இவ்வளோ பெரிய நுட்பத்தை அதுக்குள்ள சொல்லி வச்சு எனக்கு புரிய வச்சு. எனக்கு மாஸ்டர், உங்களுக்கு மாஸ்டர், எனக்கு மாஸ்டர் நான் கொண்டாடுறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை. எனக்கு ஒரு ஏக்கம் இருக்கும், என் மாஸ்டர் நான் என்ன பண்ணதில்லை, தொட்டதில்லை, கட்டி தழுவியதில்லை, காலில் விழுந்ததில்லை, முகமுகமாக நான் தரிசித்ததில்லை. எனக்கு அது ஏக்கம் இருக்கும் உங்களுக்குள்ள, என் மாஸ்டர் அப்படி பார்க்கல அப்படின்னு. உங்களுக்கெல்லாம் ஒரு விசேஷமானவங்க வச்சிருக்கலாம். எனக்காக சொல்ல நான் இதை யாரும் வேற யாருன்னா என்ன மாதிரி உங்களுக்கு வேற யாருன்னா கிடைச்சா கூட அவர் யார் தான் உங்களுக்கு ஒரு மாஸ்டர். உங்களுக்கு நீங்கள் வந்த எத்தையும் போகிற எத்தையும் சொல்கிறாருன்னா அவர் யார் உங்களுக்கு ரொம்ப விசேஷமானவர். உங்கள் மாஸ்டர் உங்களுக்கு வந்து ரொம்ப தெய்வீகமானவங்க. மாஸ்டர்ன்ற வந்து சராசரி மனுஷன் கிடையாது, சராசரி மனுஷனா வாழக்கூடியவன். முதல்ல அவன் புரிஞ்சிடணும், அவன் என்ன கிடையாது, சராசரி மனுஷன் கிடையாது. ஆனால் அவன் சராசரி மனுஷனா வாழ தகுதியான ஆல்ட்டி கலாம் மாட்டான், பந்தெல்லாம் அவன்கிட்ட இருக்காது. ஒரு காலம் அவன் ட்ரெஸ்லாம் பண்ணின்னு இருக்கலாம், கோட் ஷூட் போட்டுருக்கலாம், டைப் பண்ணின்னு இருக்கலாம், இல்லை பயங்கர நாகரிக மனிதனாக இருக்கலாம், ரொம்ப வளர்ந்து இருக்கலாம், வசதியாக இருக்கலாம், அதாவது மொழி வாரியாக அவங்கலேருந்து அவர் ரொம்ப வேறுபட்டுருக்கலாம். ஆனால் ரொம்ப எளிமையானவராக தான் இருப்பார். ஒரு உங்கள் குழந்தைய நீங்கள் தூக்கி எப்படி பேசலாமோ அந்த அளவுக்கு இருப்பார் அந்த மாஸ்டர். அவர் தான் மாஸ்டர். இல்லைன்னா ஒரு மாஸ்டரில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது தான். அதாவது நீங்கள் உங்களை வந்து அவர் கடினப்படுத்துறதுக்கான முயற்சியை செய்ய மாட்டார். அவரை கூட நீங்கள் இன்னும் பேசுறதுக்கான சந்தர்ப்பத்தை தான் அவர் கொடுப்பாரு. நீங்கள் இன்னும் என்ன பண்ண முடியும், வராண்ட இயேசுநாதர் என்ன சொல்லுவார், குழந்தைங்கள்லாம் வரும், எல்லாரும் வராதிங்கெல்லாம் பிடிக்க வைப்பாங்க, குழந்தைங்களை இடத்துல வரவிடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதான் மாஸ்டருக்கு அழகு. ஏன் குழந்தை கூட போய் என்ன பண்ண முடியாது, அதை கூட பேச முடியும், உறவாட முடியும். நீங்கள் வாட்ச் பண்ணலாம். நீங்கள் மாஸ்டர்னா இந்த பண்பு அவருக்கு என்ன ஆகிடும், வந்துடும். வளர அது என்ன ஆகிடும், உங்களுக்குள்ள வந்துடும். ஆணவம் அப்படியே பழுத்து ஊந்துடும். அங்கே என்ன இருக்காது, ஒன்றும் பப்பவே வருது. ஆணவம் படுறதுக்கான ஒரு சந்தர்ப்பமே இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிச்சே, ஒன்றுமே இல்லாததுலேருந்து வந்துடும், ஒன்றுமே இல்லாததுக்கு போகிறோம், நம்ம இவ்வளோ தான்ப்பா, நம்ம சும்மா நீர்க்குமொழி வாழ்க்கை தான். இப்படி புரிஞ்சிச்சேன்னா என்ன இருக்க போகுது, ஜானம் எவ்வளோ தூரம் காட்ட முடியும், எவ்வளோ தூரம் அன்பாக இருக்க முடியும்னு மாறிடுவீங்க. அன்பு உங்களுக்குள்ள ஊற்று இருக்கும். அப்போ மாஸ்டர் இவ்வளோ விசேஷமானவர், இவர்கிட்ட நான் எப்படி நெருங்குறது, எப்படி பேசுனா மாஸ்டர் விசேஷமானவர், நான் நெருங்கிறதுக்கு தடை இருக்குமா? தடையே இல்லை. எவ்வளோ தூரம் பேசலாம்,
எவ்வளோ வேணாலும் பார்க்கலாம், எவ்வளோ தூரம் நெருக்கமாக இருக்கலாம். இப்போ இவ்வளோ சட்டம்லாம் வச்சுருப்பாரு அவரு. நான் வந்து ஏகப்பத்தினி விருத்தர், நான் கறிமீன் சாப்பிட மாட்டேன், நான் சிகரெட் பிடிக்க மாட்டேன், சுற்று பண்ண மாட்டேன். அப்படி மாஸ்டர் இருக்க முடியுமாங்க? யாருக்கு முடியாது மாஸ்டர்? மாஸ்டர் இருக்கும்போது நீங்கள் வார்டன் கல்வியிலேருந்து நீங்கள் மாறிட்டீங்க. ஏன்னா உங்களை ஸ்டூடெண்ட் எந்த மாதிரி வருவாருன்னு தெரியாது. ஒருத்தர் வந்து கஞ்சா கருப்பு சிகரெட்லாம் பிடிச்சி சாமியை போய் சாராய கொடுத்தா கும்பிடுவாரு. அவர் மாஸ்டர் சந்திச்சா அவர் என்ன பண்ணுவார்? சுட்டு தான் கொடுப்பாரு, சாராயம் தான் கொடுப்பாரு. நான் இங்கே அதுதான் சொல்லுவேன், நீ என்னை பார்த்து என்ன பண்ண முடியாது, முடிவு பண்ணி கேமராலாம் வச்சு திஞ்சுருக்காது. நான் திருடன்னு முடிவு பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்? நான் தான் நம்பர் 1 பக்கா திருடு. இந்த உலகத்திலே மட்டமான ஒரு மனுஷன் உண்டுன்னா அது நான் தான். இப்போ கேமரா உனக்கு தேவைப்படுமா? அப்புறமா நீ தேவைப்பட, நான் அப்புறமா நான் மாஸ்டர் தேவைப்படுதான் பாரு. நீ என்ன பண்ணாத, என்னுடைய ஒழுக்கத்தை தேடினே இங்கே வராது. இங்கே என்ன இல்லை, ஒழுக்க போதனை இங்கே நடத்துறது இல்லை. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். ஒழுக்கம் எப்போவா? உயிரினம் ஒழுக்கம். ஒழுக்கம் எப்படா உயிரோட பெருசாச்சு? எது ஒழுக்கம் எப்படி அது உயிரோட பெருசாகும்? செத்துருவியா? நான் தப்பு நடந்துச்சேன்னா செத்துடலாம். சில பேர்லாம் தப்பாக நடந்துச்சு அப்படிலாம் தப்பெல்லாம் செத்துடலாம். எப்போ ஒழுக்கம்ன்றது என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் வரையறுக்கணும். நான் எப்படி இருக்கணும்? யார் வரையறுக்கணும்? நீங்களே வரையறுத்தான் நீங்கள் அந்த ஒழுக்கத்தில் இருக்க முடியும். யாரோ வரையறுத்து கொடுத்ததெல்லாம் எப்படி ஒழுக்கமாகும்? உங்களுக்கு யாரோ ஒருத்தர் இப்படி இருக்கான்னு சொல்கிறேன், அது எப்படி ஒழுக்கமாகும்? உன் செயலில் நீ எத்தனை வந்தியாத யாரும் சொல்கிறாங்க கறி சாப்பிட்றது, அது எப்படி ஒழுக்கமாகும்? குழந்தை வந்து சாப்பிட்டீங்களா? இதெல்லாம் ஒழுக்கம் இல்லையா? அப்போ இது மாதிரி உங்களுக்கு ஊட்டப்பட்டிருக்கு, அதெல்லாம் ஒழுக்கம் கெட்டதா? அதனால் திருடனுக்கு என்ன பண்ணுறானுங்கன்னா, கிளாஸ் சிஸ்டம் இங்கே இருந்ததுனால இப்போ இது உலக லெவலில் போயிடுது. சைவ சித்தாந்தம், நாங்கள்லாம் வந்து இப்படி, நாங்கள்லாம் அசைவம் சாப்பிடாதவர்கள். நீங்கள் எதோ ஒன்றா சாப்பிடலாம். அசைவம் சாப்பிட்றது இல்லை சாப்பிடாமல் இருக்கிறது உங்கள் விருப்பம். சைவமாக கூட இருக்கலாம், தப்பா? தப்பு கிடையாது. நான் வந்து மாமிசெல்லாம் சாப்பிட மாட்டேன், கறிமீன்லாம் சாப்பிட மாட்டேன், தப்பா? தப்பு கிடையாது. ஆனால் அது திருப்தியாக போதிக்கலாமா? அது பெரிய தப்பு, பெரிய குற்றம். நீ ரூம்லாம் கட்டி வீடெல்லாம் கட்டி வச்சுக்கிற, நீ டாய்லெட் எங்கே போகலாம்? எனக்கு வீடே இல்லையே. காக்கா கிட்ட போய் சொல்லுவியா நாகரிகெல்லாம் கடல பேருன்ட்டு? இல்லை, போய் காக்காவுக்கு போய், ஏய் காக்கா உனக்கு அறிவு இதா, நான் இவ்வளோலாம் வீடெல்லாம் கட்டிடுறேன், முட்டைலாம் போடுறது, குட்டையெல்லாம் போடுறீங்க, மழை கழிக்கிறது மட்டும் ஏன் நீ வந்து இது மாதிரி கண்டம் தள்ளெல்லாம் போடுற? இவர் எங்கள் காந்தி தாத்தா, இவர் தள்ள வந்து இது மாதிரி பெண்ணு நியாயமா? இவர் எங்கள் ஜாதிக்கார், இவர் அம்பேத்கர், ஏன் இவர் எங்கள் ஜாதிக்கார் காமராஜ், எங்கள் ஜாதிக்கார் தேவர். பார்க்குது எங்கெல்லாம் சிலை வச்சாலும் கருப்பா மேலே அப்படி கழுவி விட வைக்க மாட்டாங்க. இவர் இந்த ஜாதிக்கு என்ன கழுவி விடு? என்ன பண்ணு? நான் பேர தான் செய்வேன். நீ என்ன பண்ணணும்? டெய்லி வந்து கழுவி விடு. அதை விட்டு நன்னையா வந்து கேட்குமா கேட்காதா? காக்கா கழுவி வந்துச்சு என்ன பண்ணா? தம்பி உங்க ஜாதிக்காரனா கொஞ்சம் கழுவி விட்டு போப்பா இல்லை சொல்லணும். அது வந்து என்ன வந்து கேட்டுனுங்கிற, அது ஒரு குறிக்காக வச்சு சுட்டுனுங்கிற, பரவாயில்ல. அவனா என்ன சாப்பிட, அவனை சுட்டா கேட்கும். மீன் செத்தா கருவாடி, நீ செத்தா வெறும். இப்போ இந்த மாதிரிலாம் உண்மையெல்லாம் உங்களுக்கு புரிய வைக்கிறது, தனக்கு புரிய வச்சுக்கணும். முதல்ல யாரு புரிஞ்சுக்கணும்? அவருக்கு புரிய வச்சுக்கணும். அவரு தம்பி நம்ம இவ்வளவு தான். யாரு புரிஞ்சு குருன்னா யாரு புரிய வச்சிருக்கணும்? ஃபர்ஸ்ட் தன் மனதளவுல தன் மனதுக்கு பேசி தன் மனதை வெற்றி பெற்ற ஒரு மனிதன் பிற மனதை வெற்றி பெற வைக்க முடியும். யாரை யார் வெற்றி பெற்ற மற்றவங்களை வெற்றி பெற வைக்க முடியும்? தன் மனதில் தன் மனதோடு பேசி தன் மனதை ஒருத்தர் வெற்றி பெற்றாரு. அப்புறமா என்ன செய்ய முடியும்? இன்னொருத்தர்கிட்ட பேசும்போது வெற்றி பெற. இவரே இப்போ சஞ்சலத்தில் இருக்கிறார், இவரே ஒரே குழப்பத்தில் இருக்கிறார், இவர் உணர்த்தோட பேசி என்ன பண்ணுவாரு? அதுதான் அந்த குருடும் சேர்ந்து குருட்டாட்டம் ஆடி வருது. அவருக்கும் கடவுள் தெரியாது, போறவருக்கும் கடவுள் தேவைப்படுறது இல்லை. 2 பேரும் லிங்கத்தை வச்சு சாமி கும்பிட்டு பண்ணிட்டான். சம்போ சிவசம்போ சரசிவசம்போ. சிவராத்திரி என்ன கொண்டாடலாம், ஏதோ ஒன்றா கும்பிடலாம். காட்டேஜா கட்டினே அரசியல்வாதிகளும் என்ன பண்ணியிருந்தா இருக்க போறாங்க. யோகா மீனிங்லெஸ் ஆயிடுச்சு. இப்போ என்ன விசேஷமான ஒரு இடம், பயங்கர அற்புதமான ஒரு தன்மை. என்ன வாய்ப்பு வச்சது? கீழ்த்தனமா, கேவலமா, மடத்தனமா, முட்டாள்தனமா ஆயிடுச்சுது. இவங்க குரு நீங்க எப்படி சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. அவங்க எப்பவுமே குருன்னு சொன்னதே இல்லை, சத்குருன்னு சொல்லி வச்சுருக்கிறான். நான் விசேஷமானவன் கூப்பிட்டு பேச முடியுமானா கூட, பப்ளிக்கா நான் ஒருத்தர் கேட்கறேன்னா அவனை என்னன்னு பேசுவானா? காசு தான் பேச போறான். நடிக்கணும், சினிமா நடிக்கணும் போயிடுச்சு, அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படின்னு அவன் டிவியில் போட்டுக்கிறான். மீடியாவில் கூப்பிட்டு நான் பேசணுங்க அந்த ஆளு கூட நான் சொல்லுவானே விடுவானாங்க? ஏன் 2 பேரும் ஏமாத்துறதுக்கு நடிக்கிறானுங்க. ஒரு நடிகர் கூட இவன் என்ன பண்ணுகிறான்? நடிக்க தான் ஏற்படுத்திக்கிறான். ஃப்ரீயா இருந்தானே யார் வேணா எது வேணா கேள்வி கேட்கலாம். இப்போ வந்து ஓப்பன் கால் ஃபோன்லாம் பண்ணி பேசலாம் அப்படிலாம் சொல்றாங்கல்ல நிறைய பேர். சாதாரணமாக ஒரு ஜோசியர் வந்தாருன்னா வந்துட்டு நான் வந்து ஜோசிக்காரங்க, நீங்க என்ன பண்ணுங்க கேள்வி கேளுங்க
அவர் வணக்கங்க, நான் இந்த ஊர்லேருந்து பேசுகிறேன், பொள்ளாச்சிலேருந்து சண்முகம் பேசுகிறேன், இல்லைனாக்கா காரைக்குடிச்சிலேருந்து ஜீவிதா பேசுகிறேன், இது மாதிரி அதுக்கு வந்து இது பல்லு வந்து குறுக்க வந்துருக்குது, எதுனா கோல்னால இது மாதிரி வருது, இது எப்படி நேராக வர வைக்கிறது? கேட்கலாம் தானே? கேட்கலாமா இல்லையா? கேட்கலாம். எந்த மாதிரியான கேள்வி கேட்கலாம் தானே? சம்மந்தமே இல்லாத கேள்வியெல்லாம் கேட்டுனாங்கிறாங்க ஜோசியர். பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். என்னடா இது சம்மந்தமே இல்லாத இருக்கும். என்ன பண்ணுறது? அவர் போய் பேசினா யாரும் கேட்க மாட்டேறாங்க. ஃபோன் பண்ணி அவரே ஒரு 4 நம்பர் கொடுத்து 4 பேர் பண்ணுங்க. என்ன பண்ணுறது? ஒரு ப்ரோக்ராமுக்கு 50,000 ரூபாய் பணத்தை கட்டாரு. இப்போ ஃபோன் பண்ணி யாரும் கேட்கலன்னா என்ன ஆகும்? அந்த இடம் வேஸ்ட்டாக போயிடல. 10 பேருக்கு சொல்லி எப்பா இதை நம்மளை நான் பேச போகிறேன், நீ என்ன பண்ண 4 கேள்வியை கேளு, அவருக்கு ஏற்ற மாதிரி போய் சொல்லுவார். ஐடியா தானே? பழப்பு ஓடுது. இப்போ ஏதோ ஒன்று பண்ணி பழைக்கிறதுக்கு செய்கிறது பேருனா இல்லை. குரு ஒரு தொழில் அல்ல. குரு ஒரு தொழில் அல்ல. குரு பண்ணின்னு நான் வந்து குருவாக இருக்கிறேங்க அப்படின்றது என்ன கிடையாது. தொழில். நான் வந்து புக்கு எழுதுறேங்க, நான் வந்து பாட்டு பாடுறேங்க, நான் வந்து சினிமா நடிக்கிறேங்க, நான் வந்து டாய்லெட் கழுவுறேங்க, நான் வந்து ரோடு போடுறேங்க, நான் வந்து ரோடு பெருகிறேங்க, இதெல்லாம் தொழில். நான் ஒரு குருவாக இருக்கிறேங்கன்றது தொழில் இல்லை. அது தொழில் மாதிரிலாம் சொல்லக்கூடாது. குருவாக இருக்கிறதுன்றது நீங்கள் வந்து இன்னொருத்தருக்கு சொல்ல தயாராகும். என்னத்தை எங்கேருந்து வந்து எங்கே போகிற கடவுள்னா நான், நீ யாரு, நீ என்னத்துக்கு வந்திருக்கிற, நீ எப்படி வாழணும். ஒரு மனிதன் தான் எதுக்கு வந்தோன்னே தெரியாத கூட இருப்பான். பிறப்பிற ஆளாக ஒரு நோக்கத்தில் வந்து கூட தனக்கான நோக்கம் உங்களுக்கு தெரியாது. அந்த குருக்கிட்ட போய் ஐயா எனக்கு ஒரே கன்ஃபியூஸ்டாக இருக்குது, நான் இந்த தொழில் செஞ்சேன் எந்த தொழில் செஞ்சாலும் வாக மாட்டேங்குது, நான் என்ன தான் பண்ணணும் என்ன தான் செய்யறதுன்னு கூட என்ன பண்ணலாம். ஒரு குருக்கிட்ட கேட்கலாம். நான் எப்படிங்க வாழ்றது, எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு இந்த மாதிரி சூழ்நிலையாக இருக்குது, நான் எப்படி வாழ்றது கேட்கலாம். அதெல்லாம் அவரு ஏன் அவர் தன்னை தெரிஞ்சதுனால உங்களை என்ன பண்ணலாம், உங்கள் பக்கம் திரும்பி நீங்கள் நேற்று பண்ணீங்க ஒரு மிரர் என்ன பண்ணணும், உங்களை ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். குரு ஒரு மிரர் காணும் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒன்றா அதுக்கிட்ட போய் கோவப்பட்டு நீங்கள் கோவம் வந்து அதை காடி வச்சிடலாம். நீங்கள் கோபமாக இருக்கீங்க காடி வச்சிடலாம் தானே. ஏன் உங்கள் கோபமான முகத்தை அது காமிச்சோடனே தாங்க முடியாமல் நீங்கள் என்ன பண்ணிடலாம், அதை உடைச்சிடலாம். உஷாராக இருக்கா. இது உடையாத கண்ணாடி. இந்த கண்ணாடி என்ன பண்ணோம், உடையாது. திரும்ப ரிஃப்ளெக்ட் பண்ணணும். நீ குத்துனா இதுவும் குத்தும். கண்ணாடி குத்தாது, அது அக்ரிணை. ஆனால் மாஸ்டர் என்ன பண்ணுவான், ரிஃப்ளெக்ட் பண்ணுவான். நீங்கள் அடிக்க மாட்டான், அன்பானவன் அப்படிலாம் நினச்சினீங்கன்னா பாவம். நீங்கள் அடித்தோம் திருத்த வேண்டியதை, சில இடத்துல கோவப்பட்டோம் சாதிக்க வேண்டியதாக இருக்குது. சில பேர்கிட்ட எல்லார்கிட்டையும் பணிவாக இருக்கிறது சாத்தியம் இல்லை. அன்பே பிரதானம்னா அடிக்கிறதும் அன்பு தான். ஒரு குழந்தைய அப்பா அடிக்கிறாருன்னா என்ன தேடிக்கிறாரு, எந்த அப்பா அடிக்க மாட்டாரு, அக்கறை இல்லாத அப்பா அடிக்க மாட்டாரு. இப்போ அன்புனை கற்றுக்கிறான், அடிக்கக்கூடாது, கோவப்படக்கூடாது. கோபமும் அன்பின் ஒரு கூறு. கோவப்பட காட்டினா இல்லை, அன்பு இல்லை. முன்னெல்லாம் எங்கள் அப்பா என்னை திட்டின்னு இருப்பாரு, கேட்டுன்னு இருப்பாரு. இப்பெல்லாம் கண்டுக்கிட்டே இல்லை. இப்போதான் பெப்சோலேட் வாங்கி கொடுத்தாருல, பார்க்குறீங்களா? அட்வர்டைஸ்மெண்ட்லேயே வச்சுக்கிறான் எனக்கு அக்கறை இல்லைன்ட்டு. அது குழந்தைக்கு ஆனால் பெருமைக்கு தெரியல, இன்னும் ஞானம் பேசிக்கிறான் எனக்கு கோவப்படாது. அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கார கண்டுபிடிச்சிட்டாங்க கோவப்படுறது ஒரு நல்ல விஷயம். அப்போ நம்ம மேலே அக்கறையே கிடையாது, இப்பெல்லாம் திட்டுறது இல்லை, இப்போ நம்ம மேலே அப்போ அக்கறை இல்லாமல் போயிடுச்சு அந்த குழந்தை. பார்த்துட்டீங்களா? அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறானே அவன் கண்டுபிடிச்சிட்டான் அந்த விஷயத்தை. கோவப்படுறது ஒரு அன்பின் மிகுதினால அக்கறையினாலன்னு கண்டுபிடிச்சிட்டான். யாருக்கு ஒன்றும் புரியல, ரங்கராஜனுக்கு ஒன்றும் புரியல, கோவப்படக்கூடாதுன்னுங்கிறாரு. டிடி ரங்கராஜனுக்கு ஒன்றும் புரியலங்க. ஆடு பார்த்தாரா இல்லையா தெரியல. அவர் ஆடுனா பார்த்து கற்றுக்கலாம். அவர் ஐயோ கோவப்படுறது நல்லது தான் பண்ணுது, பெப்சோலேட் வாங்கி கொடுத்துக்கிறாங்களே. இல்லை பெப்சோலேட் வாங்கி கொடுத்தா என்ன பண்ண தேவையில்லை, கோவப்பட தேவையில்லை. நீங்கள் உண்மையை புரிய வச்சிட்டீங்கன்னா பண்ண வேண்டியதில்லை, கோவப்பட தேவையில்லை. அவங்களே வாழ்ந்துருப்பாங்க. இதெல்லாம் இல்லாமா இப்படித்தான், இதுதான், இதெல்லாம் நீ செஞ்சுட்டேன்னா ஆகிடுப்புற சரியாயிடுன்ட்டு. மாஸ்டர்ன்றவர் எப்படி இருப்பாரு, எப்படி வேணா இருப்பாரு. ஆனால் எப்படி இருக்க மாட்டாரு, எதிர்பார்த்த விதத்தில் அவரு இருக்கவே மாட்டார். இருந்தா என்ன இல்லை, அவர் மாஸ்டர். வந்தோடனே முதல்ல இங்கே ஜெயராமன் வரும்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு பர்ஸ்லேயே வச்சுருந்தார் காசு, ஒரு 500 ரூபாய் ஃபீஸு. அன்னைக்கே பேசுகிற பேச்சு கேட்டு அன்றைக்கே கொடுத்துட்டு உபதேசம் வாங்கினாரு. 2வது வாரம் வந்தார். உங்களுக்கு புரிஞ்சுக்கவே முடியலையே, ஒரு மாதிரி பேசுறீங்களே, 2 வாரத்திலே எப்படியா புரிஞ்சுக்க முடியும்? இல்லை நீ மாஸ்டரை ஏற்றுனன்றதுக்காக 2வது வாரத்திலேயே புரிஞ்சிருமா என்ன? இது ஒரு பெரிய சமுத்திரத்தை என்ன புரிஞ்சுக்க முடியல. எல்லை கிடையாது. ஏன்னா அது ஊறுது, உள்ளந்து வருது. நீ லிமிட் கிடையாது. வெற்றிடத்துக்கு லிமிட் இருக்குமா? வானத்துக்கு எல்லை இருக்கு. வானமே எல்லைன்னு ஆயிடுச்சுன்னா என்ன இல்லை, லிமிட் கிடையாது. அதனால தான் தலை அடிப்படையெல்லாம் ஒரு கதை சொல்லி வச்சிருப்பான். பூ மொத்தமே புஷ்ட்டு வந்துட்டு பூ புஷ்ட்டு வந்து ஒரு கதை சொல்லியிருப்பான். என்ன இல்லை, இறைவனுக்கு
அடிமுடி இல்லை. ஆனால் ஒரு ஞானி கிட்ட, ஒரு மாஸ்டர் கிட்ட போனால் அது ரெண்டு தீர்த்து வைக்கிறான். எது அடி எது முடி, நீ எங்கேருந்து வந்த எங்கே. இப்போ மாஸ்டர் குருவை விட விசேஷம். இப்போ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குரு என்ன பண்ணுறாரு, கடவுளே சுட்டி காட்டுறாரு. ஒரு விசேஷம் தானே. கடவுள் நம்மளால தெரிஞ்சுக்க முடியல, சுட்டி காட்டுறாருன்னு ஒரு விஷயம். என்ன நம்ம என்னால பார்த்துக்கவே முடியாது. எப்படின்னா பார்க்க முடியும்? கண்ணாடி ஒரு விசேஷம். கண்ணாடி ஒரு விசேஷம் தானே. எதை காட்டுறதுனால? அதை காட்டுறதுனால இல்லை. அதோட பண்பு என்னதான்? என்ன காட்டுறது? கண்ணாடியோட பண்பு என்ன? ஒரு குருவோட பண்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களை காட்டணும். அவரு நீ யாரு, நீ எதுக்கு வந்த, நீ என்ன பண்ற, நீ ஏன் இது மாதிரி தப்பு செய்யற, நீ ஏன் இப்படி செய்யக்கூடாது, நீ ஏன் அப்படி செய்யக்கூடாது, நீ இதை செஞ்சா இப்படி இருக்கலாமே, அப்படி செஞ்சா இப்படி இருக்கலாமேன்றத சொல்ல தெரிஞ்சவரா அவரு இருக்கணும். அது எதுக்காக சொல்றதா இருக்கணும்? டப்பா டப்பா பொட்டி வைப்பிட்டோம் இதெல்லாம் சொன்னா நமக்கு வந்து காசு வந்துடும் நினைச்சாருனாவே என்ன இல்லை அவரு. ஏன் அது தொழில் ரீதியாக பேசுறாரு. இப்போ அவரு தொழில் ரீதியா இல்லாம உண்மையிலேயே பெரியாருக்கு உதவணுன்ற மனநிலையில அவரு வாழ்வார். இப்போ குரு இருக்கிறாங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்க சந்திக்கலாம், சந்திக்க முடியாம இருக்கலாம். அந்த குருன்றவன் யாரன்னா தொழில் செஞ்சாதான் குரு, சொல்லி கொடுத்தாதான் குருன்றது இல்லை. கடவுள் புரிந்து கொண்ட மனிதர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாரும் குருவா வரது இல்லை. எல்லாரும் என்னவா வரது இல்லை, மாஸ்டரா குருவா வெளியே வரது. என்னுடைய குரு சிவவாக்கியம் என்னவா வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியெல்லாம் வந்து எல்லாருக்கும் போதிக்காம வைக்கல, எழுதி வச்சு எவன் தேடுறானோ அவனுக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா போதும். பித்தியாருக்கெல்லாம் நான் சொல்லல. ஏன்னா சமகாலத்தில் இருந்தாலும் என்ன பண்ணல, சீடர்களை சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. ஏன்? அவருடைய வாழ்க்கை தரம் அப்படி இருந்தது. ஒரு ஆபகாட்சியை வச்சுக்கின்னு அவரை கூட வாழ்ந்துட்டு போயிடறான். ஒத்துக்குமா அந்த சமூகம்? ஒத்துக்காது. அப்போ என்ன பார்த்தாங்க, சனே இவங்களுக்கு வேற மாதிரி இவங்களுக்கு எதிர்பார்க்குறாங்க, இவங்களுக்கு கூட என்ன பண்ண முடியாது, சொல்லி புரிய வைக்க முடியாது. தேவையில்லை. பின்னாடி யாருன்னா ஒருத்தர் வருவான், அட்லீஸ்ட் ஒரு சிவா வரமாட்டானா? இல்லை, என் பேர்லேயே சிவவாக்கியம் இருக்குது, 2 எழுத்து பூச்சின்னு ஒருத்தன் வரமாட்டானா? அவனுக்கு இது உதவிட்டுமே அப்படின்ட்டு கூட இருந்தாலும் என்ன பண்ணிட்டு போயிருக்கலாம், எழுதி வச்சுக்கலாம். மாஸ்டர் எப்படி இருந்தாலும் யாருக்குனா உதவிட்டு தான் போயிடுவார். மாஸ்டர் என்ன பண்ணுறாரு, யாருக்குனாலும் எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம், நிறைய பேருக்கு உதவி இருக்கிறேன், எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் இங்கே பார்த்தது இல்லை, இது வரைக்கும் சொல்கிறேன், நிறைய பேருக்கு உதவி இருக்கிறேன். அவங்க தான் அந்த உதவியை வந்து பயன்படுத்திக்க தெரியாமல் இருக்கிறாங்க. நல்ல பொருள்கள்லாம் கொடுத்துருக்குறேன், ஆயுதங்கள்லாம் கொடுத்துருக்குறேன், ஸ்பேனர் டூல்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சுக்கிறேன். ஆனால் பயன்படுத்த தெரியாமல் இல்லை, பயன்படுத்தாமல் சும்மா வச்சுருந்தா அதுக்கு நான் பொறுப்பா? நான் பொறுப்பு இல்லை. ஆனால் என்னை சந்திக்காத, என்னை பார்க்காதவங்களுக்கும் நான் பொறுப்பு இல்லை. என்னை பல விதத்தில் சந்திக்கலாம், என்னை எளிமையாக பார்க்கலாம், ஸ்கைப்பி பேசலாம், ஃபேஸ்புக்கு பார்க்கலாம். இந்த சாமியாருக்கு அந்த மாதிரி சந்தர்ப்பம். இது மாடர்ன் சாமியார், நீங்கள் ப்ளூடூத் சாமியார், நீங்கள் மலேசியாவில் ஒருத்தர், நீங்கள் ப்ளூடூத் சாமியார், நீங்கள் மாடர்ன் சாமியார், நீங்கள் மகான்களெல்லாம் எடுத்துருக்கிறீங்க. நான் மகான் பின்னாடி எந்த ஒரு மனுஷன் பின்னாடி நீங்கள் போகிறதுக்கு பிறக்கவே இல்லை. என் பின்னாடி வர்றதுக்கு நீங்கள் என் பின்னாடி நீங்கள் வர வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நீங்கள் உங்களை பார்த்துட்டு போங்க, உங்கள் வேலையை சிறப்பாக செய்யுங்க. நீங்கள் உங்களை என்ன பண்ணுங்க, கொண்டாட்டமாக வச்சுக்கோங்க. உதவுனா அப்படின்ற ஒரு நண்பு கூட சேர்ந்து என்ன பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். ஐயா நீங்கள் சொன்னீங்க நான் போய் சுரங்கத்தில் போய் நோன்னேன், எனக்கு இவ்வளோ மீன் கிடைச்சது, நீங்கள் சொன்னீங்க வலை போட்டேன், இந்தா நீயும் சாப்பிடு. மத்தேயு ஆயக்காரன் மிக குள்ளமானவன், பாட்டிருக்கேன், சகேயு ஆயக்காரன் மிக குள்ளமானவன். ஆயக்காரன் கடவுள் கத்தரோட பேச்சு கேட்டாரு, இயேசுநாதரோட பேச்சு கேட்டாரு, விசேஷமாயிடுச்சுன்னு உடனே வந்து கூப்பிட்டு விருந்தெல்லாம் வச்சு. இயேசுநாதர் விருந்து பிரியர். நிறைய பேர் துக்கமான முகத்தை தான் பார்த்துருப்பீங்க. இயேசுநாதர் ஒரு பயங்கர கில்லாடி, ஜெகதால கில்லாடி, விபச்சாரி. அவருடைய காலை கழுவி முடியாத தொடச்சு விட்டா அவருடைய அண்ணியை. பயங்கர விருந்து சாப்பிடுவார், தண்ணி அடிக்காமல் இருக்க முடியாது அவரால். கட்சியை கூட மறுநாள் சிறுவில் அறைய போறாங்க, கட்சியை தண்ணி அடிச்சுட்டு லாஸ்ட்டு நல்லா குடிச்சுட்டு தான் சொல்றாரு, தம்பி நீ 3 வாட்டி மருதறிக்கு போறடா என்ன. நானா? ஆமா பேதுருவே நீ தான். லாஸ்ட்ல தண்ணி அடிச்சுட்டு போய்கிறான் இருந்தாலே. அவ்வளவு சந்தோஷமான ஆளு. தண்ணி அடிச்சானா வந்து எப்படி இருப்பான்? விருந்து போஜன பிரியர் அவரு. அவர் யாரு? அவரு போஜன பிரியர். சந்தோஷமா வாழ்ந்த ஒரு மனிதன் துக்கமான முகத்தை உங்களுக்கு காட்டுறான். இயேசுநாதர் யாருமே சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட பார்க்கவே முடியாது. அப்படியே அப்படியே அது போட்டோ வீடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அதான் மனது உருக்கம் தான் கடவுள்னு நினச்சிக்கிறான். மனதின் உற்சாகம் கூட என்ன தான் கடவுளோடது தான். இயேசுநாதர் ஒரு கொண்டாட்டமான மனிதர். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா வியாபாரம் பண்ண முடியாது, அப்படி பண்ணால் என்ன செய்ய முடியாது, வெற்றி பெற பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஆனால் அதுதான் பயங்கர ஜாலியான ஒரு பேர்வழி. அப்படி ஒரு பக்கம் அவருக்கு இருக்குது. இன்னொன்றுலாம் இருக்குது. அவர் பற்றி ரகசியம்லாம் சொன்னால் நீங்கள் காதெல்லாம் பூசிடும். சில விஷயங்களை நான் சொல்லாமல் மறைச்சு வைக்கிறேன். சிலதெல்லாம் நீங்கள் உள்ளே போய் வச்சிங்கன்னா அவரை பற்றி ரகசியங்கள்லாம் இன்னும் ரகசியம். உதாரணத்துக்கு அந்த அம்மா பரிமள தைலத்தை தேய்ச்சிட்டு முடியல தொலைச்சாங்க. 10 அதுக்காக வெக்கப்படவே இல்லை. 10 பேர் பார்க்குறாங்க. அது மாதிரி வெக்கப்படவே மாட்டார் அவர். ஏன்? உண்மை புரிஞ்சிச்சுன்னா என்ன இல்லை, பூச்சனை அச்சம் வெக்கம், அது அவமானம். மயிறு உந்தாக்கா மான் சாவலாங்க, மனுஷன் சாவணும். நிறைய பேர் வேலை மாட்டியோட திங்கி தானேங்கிறான், செத்தா போயிட்டான்.
இல்லை. ஆனால் அது திருக்குறள்ல இருந்து எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லை, அது மீனிங் வேற. அதை நான் பேசியிருக்கிறேன். அதே மாதிரி புலால் மரத்திற்கும் நானே பேசியிருக்கிறேன். நீங்கள் அதை போய் அந்த மீனிங்கை பார்க்கணும். எப்படி இந்த மனுஷன் சொன்னார், நான் எப்படி அதை பார்த்துருக்குறேன்றதை நீங்கள் போய் பார்த்து புரிஞ்சுக்கணும். எப்படி உங்கள் விளக்கம் கொடுத்து முதல் சங்கு அமுது விட்டும் மொய்க்குளர ஆசை, இடைச்சங்கு நல்விலங்கு போட்டும் கடைசங்கு அங்கே ஆம்போது ஊதும் அப்படின்னு சொல்லி பண்டத்தை சொல்லி வச்சிருப்பாரு. மீனிங் வேற சொல்லுங்கிறான். அதுக்கு மீனிங்க வேற சொல்லுகிறான். வெட்டாத சக்கரம், பேசாத மந்திரம், பிறருக்கு எட்டாத புஷ்பம், இனிமுடித்து கட்டாத லிங்கம், கருத்தினிலே முட்டாத புசை என்றோ என் குருநாதன் மொழிந்தது 7 குழு ஒரு இடத்துக்கு வேற வச்சுக்கிறாங்க. ஏன்னா உனக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்கும் அதிலே அப்ளை பண்ணி பார்த்துடுறாங்க. அதுவும் அந்த விஷயம் வேற வேறவா இருக்குது. உண்மை புரிந்து கொண்டால் நீங்களும் என்ன இல்லை குருவா மாறலாம். ஆனால் குருவாகிறதுக்காக உண்மை புரிஞ்சு நினைச்சீங்கன்னா சாத்தியம் இல்லை. பார்த்துக்கோங்க. குரு ஒரு விசேஷம். நல்ல சந்தர்ப்பம்.